நாகர்கோவில் நகரின் பொக்கிஷமாக இருந்த கோவில் கருதப்படுகிறது. நாகராஜா கோவிலை வைத்துதான் நாகர்கோவில் என்று பெயர் அறிவிக்கப்பட்டது என்று சொல்வார்கள். இந்த கோவில் 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு உள்ளது. ஆரம்ப காலத்தில் நாகராஜா என்னும் தர்ணேந்திரன் கோவில் முக்கிய தெய்வமாக இருந்தது. இன்னொரு காலத்தில் சமடன் என்பவன் கடைசி பிறவியாக மகிபாலன் என்னும் பெயரில் பிறக்கிறான். ஒரு முறை நெருப்பில் கட்டைகளை போட்டு எரிக்கும்போது அந்த கட்டையில் 2 பாம்புகள் உள்ளன. அந்த கட்டைகளை நெருப்பில் போடாதே என்று சொன்ன பிறகும் கேட்காமல் நெருப்பில் போட்டதால் பாம்புகள் 2ம் இறக்கின்றது. பார்சுவன் ஓதிய மந்திர மகிமையால் 2 பாம்புகளும் உயிர் பெறுகிறது. ஆண் பாம்பு நாகராஜன், பெண் பாம்பு நாகராணி ஆகும். 19ஆம் நூற்றாண்டில் என்னும் அரசன் சோழகுல வல்லிபுரம் என்ற களக்காட்டை தலைநகராக கொண்டு புதிய அரண்மனையில் வண்ணாட்டை ஆண்ட மன்னர் வீர உதய மார்த்தாண்டவன். இந்த அரசனுக்கு தீர்க்க முடியாத சர்ம வியாதி வந்தது. மன்னன் தன் உடலை பட்டால் மூடிக்கொண்டு தான் அமைச்சர்களை சந்திப்பான். ஜோதிடர்கள், உனக்கு நாகதோஷத்தால் தொழுநோய் வந்தது என்று கூறினார். நாஞ்சில் நாட்டு நாகராஜா, கோவிலில் வழிபட்டால் எந்த வியாதியும் தீரும் என்றனர். மன்னனும் அப்படியே செய்தான். நாகராஜா கோவிலின் ஸ்தல விருட்சமான ஓடவள்ளி செடியை தன் உடம்பில் தேய்த்து கொண்டு 41 மண்டலங்கள் கோவிலில் இருந்தால் அவன் நோய் குணமானது. இங்கு கொடிமரத்தின் மேலே ஆமை உள்ளது. இந்த கோவையின் கருவறை தென்னை ஓலைகளால் மேற்கூரை அமைக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேறு எந்த கோவிலிலும் இப்போது இத்தகைய மேல்கூரைகள் கிடையாது. கோவில் திருவிழாவின் போதும் தேரோட்டத்தின் போதும் ஆமைதான் வாகனம். மேலும் இந்த கோவிலில் நாகதோஷம் உள்ள நபர்கள் இங்குள்ள நாகர் சிலைகளுக்கு பால் ஊற்றி வழிபட்டால் அவர்களுக்கு நாகதோஷம் நீங்கும், திருமண தடை நீங்கும். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.